நம்மளோட ஆன்டி டார்னிஷ் செயின்ஸ்ல எது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு லாஸ்ட் வீடியோல நான் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். நம்மளோட பட்டர்ஃப்ளை மேக்னெட் சார்ம் வந்து எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த நார்மல் ஆன்டி டார்னிஷ் செயின் வந்து நான் அது பக்கத்துல வைக்கும் போது இதுதான் அயன் செயின். ஸோ மேக்னெட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒட்டிக்கும். ஸோ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா அயன் செயின்ஸ் தான். இந்த ரெண்டு செயின்மே வந்து பாத்தீங்கன்னா அயன் செயின்ஸ் தான். இப்போ நான் காமிக்கிறது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் செயின்ஸ். பாருங்க இது வந்து சுத்தமா ஒட்டவே ஒட்டாது. ஸோ அதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம் இதுல எது வந்து அயன் செயின்ஸ், இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் செயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இரும்புல மேக் பண்ண செயின்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மேக்னெட்ல ஒட்டிக்குங்க. அதே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல மேக் பண்ண செயின்ஸ் வந்து மேக்னெட்ல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சுத்தமா ஒட்டாது. ஸோ என்னைக்குமே உங்களுக்கு கலர் போகவே கூடாது, தங்க மாதிரி அப்படியே இருக்கணும் அப்படின்னா நீங்க தாராளமா சூஸ் பண்ண வேண்டியது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். ஸோ ஒரு 6-7 months மட்டும் எனக்கு கலர் போகாம இருந்தா போதும் அப்படின்னா நீங்க நார்மலான ஆன்டி டார்னிஷ் செயின்ஸே வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட வெப்சைட்ல எது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோ நானே மென்ஷன் பண்ணிருப்பேன். அது தவிர மத்த செயின்ஸ் எல்லாமே வந்து நார்மல் அயன் செயின்ஸ்.